ஆண்டவரும் அருமைரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேற்று நாமத்தினாலே சபையாளருக்கு அன்பின் வாழ்த்துக்களை. நீதிமொழியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். உடனே நம்மளுடைய ட்ரீம் தான் வேற மாதிரி போயிடும். செழிப்பு என்னன்னா, இப்போ செழிப்பானா இந்த உலகத்துல பெரிய ஒரு ஆளாய் மாறிடுவோம். ஒரு அம்பானியை போல, அதானியை போல. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த நாள் இந்த வார்த்தை நமக்கு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த போகிறது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். யாரை நம்பணும்? பக்கத்துல பார்த்து, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இந்த உலகத்துல பொதுவாக நமக்கு தெரியும், ஒரு செழிப்பான ஒரு தோட்டம், செழிப்பான ஒரு மரம், செழிப்பான ஒரு பண்ணை, ஒரு செழிப்பான ஒரு விளைச்சல் கிடைக்கணும்னா என்ன முக்கியமா அதுக்கு இருக்கணும்? தண்ணீர். அப்புறம் சரியான முறையில பராமரிக்கணும். அப்புறம் வேற நல்ல நிலமா இருக்கணும். அப்புறம் வேற என்ன தேவை? எந்த வியாதியும் அதான் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். எந்த வியாதியும் அதை தொடாதபடி. இவ்வளவுதான் நமக்கு தெரியும். இவ்வளவுதான் தெரியும். இப்படிலாம் இருந்தா சரி. ஆனால் அதற்கு கர்த்தரை நம்புவதற்கான அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நல்ல மண் வளத்தை தந்திருக்கிறாரு, நல்ல தண்ணீரை பூமியில உண்டு பண்ண செய்திருக்கிறாரு, ஏற்ற காலத்துல மழையை பொழிகிறாரு. அது மாத்திரமல்ல, பயிர்களை நன்றாய் பராமரிக்கக்கூடிய ஞானத்தை, அறிவு, புத்தியை தந்திருக்கிறாரு. வியாதிகள் வருகிறதா என்று கண்டறிந்து அதற்கு தடுப்பு முறைகளை கையாள அநேக காரியங்களை இந்த உலகத்துல தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் வேதம் சொல்றது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நமக்கு தெரிந்த இவைகள் காட்டிலும் ஒரு காரியம் இருக்கிறது. எந்த மரமாகிலும், எந்த செடியாகிலும், எந்த பயிராகிலும், எவ்வளவு தண்ணி இருந்தாலும், எவ்வளவு நல்ல நிலம் இருந்தாலும், எவ்வளவு உரம் இருந்தாலும், பராமரிப்பதற்கு எவ்வளவு பெரிய ஆட்கள் இருந்தாலும், ஒருவேளை சின்ன சின்ன வியாதிகள் இருந்தாலும் அவைகளை பார்த்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு மிக முக்கியமானது ஒன்று தேவை. அது உயிர் உள்ளதாக இருக்க வேண்டும். அப்போ செத்து போனது எப்படி செழிக்கும்? உயிரற்றது எப்படி செழிக்கும்? அதுக்குதான் கர்த்தரை நம்பணும். ஆமென். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்கிற இந்த வார்த்தை நமக்கு உலக பிரகாரமாய் உள்ள செழிப்பை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாய் ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஜீவன் உள்ள வரைதான், உயிர் இருக்கும் வரைதான் இந்த உலகத்துல எந்த ஒரு காரியத்தையும் நாம் செழிப்புள்ளதாய் மாற்ற முடியும், ஆரோக்கியம் உள்ளதாய் மாற்ற முடியும். வியாதி இருந்தா கூட நம்ம என்ன செஞ்சிடலாம்? அதை குணமாக்கிடலாம். நல்ல ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா அதுக்கு நல்ல உரங்களை போட்டு வளர்க்கலாம். ஆனால் உயிரே இல்லை, என்ன செய்ய முடியும்? அது செழிக்குமா? ஆறுடைய கோல், அது வெட்டப்பட்ட ஒரு குச்சி தான். ஆனால் தேவ சமூகத்தில் வைத்த பொழுது அது என்னவானது? அது பூத்து, அது காய்த்து, அது செழிப்புள்ளதாய் மாறியது. அப்போ எதற்காக நாம் கர்த்தரை நம்ப வேண்டும் என்றால், செழிப்புக்கு முன்பாக ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. அதுக்கு உயிர் தான் வாழும். என்ன வேணும்? கர்த்தரை நம்புகிறவன் வாழ்வான். என்னதுங்க? கர்த்தரை நம்புகிறவனுக்கு என்ன உண்டாயிருக்கும்? உயிர் உண்டாயிருக்கும். அப்படின்னா என்ன? செத்து போன இடத்துல கூட உயிர் உண்டாயிருக்கும். அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் இப்படிதான் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் உயிருள்ள மனிதனானான் என்று எழுதியிருக்கிறபடி, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். உயிர்ப்பிக்கிறதுனா என்ன? உயிர் இல்ல, திரும்ப உயிர்
கொடுப்பது, உயிரை வர வைப்பது. எலியா அந்த பிள்ளையை கொண்டு போய் தன்னுடைய மெத்தையில, அவருடைய மெத்தையில போட்டு அந்த பிள்ளையுடைய உயிர் திரும்ப வரும்படியாய் தேவனிடத்தில் வேண்டி அந்த பிள்ளை மீது அவர் விழுந்து எப்படி செபித்தாரோ அப்ப என்ன உண்டானதா, அந்த பிள்ளையுடைய ஆத்துமா திரும்ப அந்த பிள்ளைக்குள் வந்தது, அந்த பிள்ளைக்கு உயிர் கிடைத்தது, அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். அப்போ பிந்தின ஆதாம், யாருங்க பிந்தின ஆதாம்? நாம் ஆராதிக்கிறவருடைய ஆண்டவர். அவர் தான் பிந்தின ஆதாமாய் இந்த உலகத்துக்கு வந்தார். இவர் உயிர்ப்பிக்கிற ஆவியாயிருக்கிறார். அப்போ உயிரற்றிருக்கிற, பிழைக்க முடியாதபடி, ஜீவிக்க முடியாதபடி ஜீவன் செத்து போயிருக்கிற ஒரு மனிதனுடைய ஆத்மாவுக்கு அவர் திரும்ப ஜீவனை தருகிறவராயிருக்கிறார். அப்போ செழிப்புக்கு முன்னாடி நம்ம அறிய வேண்டியது என்னன்னா, அது உயிர் உள்ளதா இருக்கணும், செத்து போயிருக்க கூடாது. அப்போ செத்து போகாதபடி ஜீவனை கொடுக்கக்கூடியது, உயிரை கொடுக்கக்கூடியது கர்த்தர். அவரை நாம் நம்புகிறோம். கர்த்தரை நம்புவது என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறதா இருக்க வேண்டும். யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோ நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஜீவன், உயிர் தரக்கூடிய, வாழ்வு தரக்கூடிய அவருடைய வார்த்தை கர்த்தர்கிட்ட இருக்கு. அவர் கர்த்தரை நம்புகிறேன் என்றால் என்ன? கர்த்தர் யார்? அவர் ஆதியிலே வார்த்தையாயிருந்தவர், அவர் தேவனானவர், அவர் பூமியில மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்போ வார்த்தையாகிய தேவன், தேவனாகிய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அவர் தான் தேவன். கர்த்தரை நம்புகிறோம் என்று சொன்னால் எதை வைத்து நம்புவது? அவரை நம்புவது என்ன? அவருடைய வார்த்தையை நம்புவதுதான் கர்த்தரை நம்புவது. அவருடைய வசனத்தை நம்புவதுதான் கர்த்தரை நம்புவது. அந்த வசனத்திற்குள்ளே ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. அவருடைய வார்த்தையை ஒருவன் நம்பும் பொழுது அவன் முதலாவது உயிருள்ளவனாய் மாறுகிறான். என்னவா மாறுகிறான்? கடந்த வாரம் நம்ம தியானித்தோம், உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றோம். அவர் செத்தவனாய் இருக்கிறவனை உயிர்ப்பிப்பதற்கு அவருடைய வார்த்தை அவசியமா இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மை உயிர் உள்ளவர்களாய் செழிப்பிக்கிறது. 1 பேதுரு 1:23 அழகான வேதம் சொல்லுகிறது பாருங்க. 1 பேதுரு 1, அழிவுள்ள வித்தினா, இந்த மாம்சத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். அந்த பிறப்பு, அந்த பிறப்பின் முறைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்துவிடும். மனிதன் பிறக்கிறான், இறக்கிறான். இந்த மாம்சத்தில் நாம் ஒரு நாள் பிறக்கிறோம், மாம்சத்தில் ஒரு நாள் மரிக்கிறோம். இந்த மனிதனுடைய சந்ததியாய் வருகிற அந்த வழி முறையில் அல்ல, அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் மாறாதது. அவருடைய வார்த்தை என்றைக்குமே அழியாதது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகள், எழுத்தில் இருக்க ஒரு உறுப்பு கூட என்ன அழியாது, என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதாகிய ஜீவனுள்ளதுமான தேவ வசனத்தினாலே ஏன் நாம் செழிக்க முடியும்? எப்பொழுதுமே மரிக்காமல் உயிருள்ளவர்களாய் உள்ளான மனிதர்களே உடைய ஆத்மாவிலே வாழக்கூடிய வேத வசனம் என்கிற அந்த ஜீவன் நமக்குள்ளே வந்தால் நாம் மரிக்கவே போறதில்லை. மரிக்கவே போறதுல இந்த உலகத்துல சரீரத்துல மரணம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய ஆத்மாவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று பாவத்தினாலே மரித்து போய் தேவனுடைய உறவை விட்டு, தேவனை விட்டு இந்த உலகத்திலே தனித்து சமாதானமற்று வாழ்வியல் முறையற்று இந்த பூமியில் படைக்கப்பட்ட நோக்கம் தெரியாமல், குடும்பம் என்றால் என்ன, சபை என்றால் என்ன, சமுதாயம் என்றால் என்ன, தனி மனிதனுடைய வாழ்வியல் என்றால் என்ன என்று தெரியாமல் தங்களை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த உலகத்துல அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் நாம் செழிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வேத வசனம் அழிவில்லாதது. அது நம்மை உயிருள்ளவர்களாய் மாற்றுகிறது. அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியாய் வார்த்தையாகிய தேவன் மாம்சத்தில் வந்து அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தி அவர் மரித்தோழ்ந்து உயிரோடு எழுந்து
இன்றைக்கு அந்த வார்த்தையை கொண்டு நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியாய் நமக்குள்ளே வாசம் செய்கிறவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறதினாலே அவருடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார். ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்ட பொழுது, நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட பொழுது, நாம் தேவனோடு கூட இணைந்து நாம் இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும், எதற்காக உண்டாக்கப்பட்டோம் என்கிற நோக்கம் அறிந்து நம்முடைய ஓட்டத்தை சரியாய் முடிக்கிறோமே, அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. நாம் நிலைத்திருக்கிறவர்கள், நாம் திரும்ப ஆவியில மறிக்க போறவர்கள் அல்ல, திரும்ப ஆத்மாவில மறிக்க போறவர்கள் அல்ல. தேவனுடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. உயிருள்ளான் என்று பெயர் பெற்றோம். மனித்து போகிற ஒரு அனுபவம் இந்த பூமியிலே மனிதருக்கு இருக்கிறது. அவர்கள் திரும்ப பாவம் செய்து திரும்ப தேவனை விட்டு விலகி திரும்ப அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாய் போகிறதினாலே அவர்கள் மரணத்துக்குள் போகிறார்கள். ஆனால் வேதம் சொல்ல கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இந்த காலவேளையில கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவன் வாழ்வான். கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவன் பிழைத்திருப்பான். கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவன் உயிர் பெறுகிறான். ஆமென். அப்ப இந்த வார்த்தையை நம்பும் பொழுது நாம் உயிர் பெறுகிறோம். இந்த வார்த்தையை நம்பும் பொழுது நாம் வாழ்வடைகிறோம். இந்த வார்த்தையை நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்கிறோம்? ஆவிக்குரிய வழிகளிலே கனிகளிலே பெருகுகிறோம். இந்த உலகத்திலும் தேவ சித்தத்தை செய்கிறதினாலே தேவன் நம்மை அவருடைய சித்தத்தின்படி ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரை நம்பாமல் போகும் அநேக வழிகள் உண்டு. அநேக வழிகள் உண்டு. இன்றைக்கு அதை குறித்து தான் பார்க்க போகும். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். எதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய கையை நம்பி நான் உழைக்கிறாங்க. அது தவறா? உலகத்திற்காக தவறில்லை. ஏன்னா அவங்களுக்கு வேற பிழைப்பு வேற யாரும் பார்க்கறது இல்லை. தங்கள் உழைத்து தாங்கள் புசிக்கிறார்கள். இந்த கையை நம்பி பிழைக்கிறப்ப சிலர் சொல்லுவாங்க, ஏதோ என் வேலை ஒன்று இருக்குது இந்த உலகத்துல, அந்த வேலையை நம்பி பிழைத்துக்கிட்டு இருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, என் கணவனை நம்பி, மனைவியை நம்பி, அல்லது மற்றவர்களை நம்பி, ஏதோ ஒரு நபரை நம்பி, இந்த வேலையை நம்பி, இந்த சொத்தை நம்பி நான் பிழைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நாம் பிழைக்கிறதா இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் என்ன ஆகும்? நமக்கு பிரச்சனை வரும் பொழுது நாம் அழுகிறவர்களாக இருப்போம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் என் கையின் சாமர்த்தியத்தினாலே, என் திறமையினாலே, என்னுடைய உழைப்பினாலே, என் செல்வத்தினாலே, என் பலத்தினாலே நான் பிழைக்கிறேன் என்று சொல்லாமல் கர்த்தரை நம்புகிறதினாலே பிழைக்கிறேன் என்பதை சொல்ல பழகிக் கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தரை நம்பும் பொழுது இவர்கள் எல்லாம் நம்மை விட்டு போனாலும், மரணம் தருவாயிலே அல்லது மரணமே உலகத்திற்கு நியமிக்கப்பட்டாலும் கர்த்தர் நம்மை உயிருள்ளவர்களாக வைக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ இந்த காலவெளியில நம்முடைய மனநிலை கொஞ்சம் மாறணும். நான் எதை நம்பி வாழ்கிறேன் என்றால் என் தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழ்கிறேன். ஏன்னா சீமோன் பேதுரு அழகாய் சொல்கிறார், நாங்கள் யாரிடத்தில் போவோம்? இப்படி சொல்லலாம், நாங்கள் யாரை நம்புவோம்? நாங்கள் எதை நம்புவோம்? எங்களை வாழ வைக்கிற வார்த்தை உங்ககிட்ட தான் இருக்கு. எங்களை வாழ வைக்கக்கூடிய ஜீவனும் வல்லமையான வார்த்தை உம்மிடம் தான் இருக்கிறது. நாங்கள் வேற ஒருத்தருடைய வார்த்தையை நம்பினால், வேற ஒருவருடைய வாக்கு இறுதிகளை நம்பினால் நாங்கள் பிழைத்திருக்க முடியாது என்கிற காரியத்தை சீமோன் பேதுரு அழகாய் அறிந்து சொல்லுகிறார். ஜீவன் உள்ள வார்த்தைகள். அப்போ உண்மை நம்பினால் தான் நாங்கள் என்ன செய்வோம்? பிழைத்திருப்போம். நம்முடைய பிழைப்புல என்ன உண்டு? ஒரு வளர்ச்சி உண்டு, ஒரு முன்னேற்றம் உண்டு. அதை தான் வேதம் செழிப்பு என்று சொல்லுகிறது. இது தனிப்பட்ட முறையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவனுடைய வார்த்தையை நம்பினதினாலே பூமிக்குரிய வாழ்க்கையிலும் வளர்ந்து பெருகின சில காரியங்கள் ஆதாரத்தோடு வேதத்தில் இருக்கிற இந்த நீதிமொழிகளை சாலமோன் எழுதும் பொழுது அவர் சரித்திர ரீதியாக தேவனை நம்புகிற மனிதர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், எப்படி செழித்திருந்தார்கள் என்பதை உணர்ந்து எழுதுகிறார். என கர்த்தரை நம்பின வம்சத்தில் வந்ததினாலே இவரும் ஒரு ராஜாவாய் காணப்பட்டிருந்தார். சங்கீதங்களின் புத்தகம் 107வது சங்கீதம் 41வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்ய வல்லமை உள்ளது.
எளியவனையோ, சொல்லுங்க எல்லாரும், எளியவனையோ சிறுமையில் இருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை ஆமென் சொல்லாம நம்முடைய வம்சம் யார்? நம்ம எளியவனை அவர் சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து அவன் வம்சத்தை மந்தையை போல ஆக்குகிறார். தேவன் செய்திருக்கிறார். அதை தான் இங்கே எழுதுகிறார். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நம்ப வேண்டும். ஆதியாகமம் 12 அதிகாரம் திருப்பிக் கொள்ள வேண்டாம். ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் நாம் எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதர், அவரை தேவன் அழைக்கிறார். அழைத்த பொழுது அவரை ஒரு சிறியவனாய், தனிப்பட்ட மனிதனாய், எளிமை உள்ளவனாய் அழைக்கிறார். உன் தகப்பனை, உன் தாயை விட்டு, உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, நீ நம்பி இருக்கிற எல்லாத்தையும் விட்டு என்னை பின்பற்றி வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிய பெருக பண்ணுவேன். அவர் அப்படியே நம்பி போனார். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டாரா? அவருடைய சந்ததி பெருகியதா? அவருடைய சந்ததி இந்நாள் வரை பூமியிலே நிலைத்திருக்கிறதா? அந்த ஆபிரகாமின் வழித்தோன்றல் வழியாக மாம்சத்துல தெய்வமாகிய இயேசு வந்தார். இன்றைக்கு அதனாலே நாமும் ஆபிரகாமின் சந்ததியாய் மந்தையை போல பெருகி கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறதினால் வருகிற செழிப்பு என்னவென்றால் தான் அந்த சந்ததி ஆபிரகாமின் சந்ததிகள் என்று தேவன் சொல்ல, அவர் ஒரு சந்ததி என்று சொன்னார். அந்த சந்ததியோ கிறிஸ்து. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாய் இந்த சந்ததி பெருகி கொண்டிருக்கிறது. மந்தை பெருகிறது போல இந்நாள் வரை இப்படிப்பட்ட ஒரு பெருக்கம். இதுதான் ஒரு செழிப்பு. தேவன் தம்முடைய ஜனங்களை பெருகச் செய்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களை எளிமையிலிருந்து, சிறுமையிலிருந்து எடுத்து அவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்தை தருகிறவராய் இருக்கிறார். அடைக்கலத்தை தந்தது மாத்திரமல்ல, அவர்களை எண்ணிக்கையில் சிறுமை உள்ளவர்களாய், எண்ணிக்கையில எளிமை உள்ளவர்களாய் நிறுத்தி விடாமல் மந்தையை போல பெருகச் செய்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். அப்படி என்றால் கிறிஸ்துவின் சந்ததி இந்த கிராமத்தில், இந்த பகுதியில விரவிட்டு எண்ணுகிற அளவில் நிறுத்தாம பெருக செய்ய அவராலே ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதற்கு நாம என்ன செய்யணும்? அவரை நம்பணும். அவரை நம்பணும்னா அவருடைய வார்த்தையை நம்பணும். ஆனா வார்த்தையை நம்புவதற்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. வார்த்தையை நம்பும் பொழுது, ஏன்னா வார்த்தையை நம்பும் பொழுது என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம் என்றால் சந்தேகம். அதாவது சந்தேகம். இரண்டாவது சந்தேகத்தினால் உண்டாகிற பயம். என்னதுங்க? மூணாவது பயத்தினாலே வருகிற குழப்பம். இந்த குழப்பம் என்ன செய்யணும்? நாலாவது தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு செல்கிறதா இருக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தை, அதை நம்புகிறவர்களுக்கு ஜீவன் உண்டு. என்ன உண்டு? வாழ்வு உண்டு. அவர்களுடைய ஆத்மாவுக்கு உயிர் உண்டு. அவர் உயிர்ப்பிக்கிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த நம்மை தேவன் தம்முடைய வார்த்தையினாலே, வார்த்தையாகிய இயேசுவினாலே உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். உயிர்ப்பிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில தேவன் வார்த்தையை தருகிறார். வார்த்தையை நம்புகிறோம். வார்த்தையை நம்பும் பொழுது முதலாவது என்ன நடக்கும்னா, அந்த வார்த்தை நிமித்தம் சில பிரச்சனை வரும் பொழுது சந்தேகம். என்ன வரும்? இரண்டாவது சந்தேகத்தினாலே குழப்பம் அல்லது பயம். சந்தேகம் வந்தாலே என்ன வந்துடும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவ்வளவுதான் நம்புறேன், ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, எப்படி முடியுமோ தெரியல அப்படின்னும் போது என்னாச்சு? சந்தேகம் வந்ததினாலே பயம் வந்தது. பயம் வந்ததுமே குழப்பம் வந்துடும். குழப்பம் வந்தா அடுத்தது நம்மளுடைய முடிவு அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெளியே போவதா இருக்கும். ஏன் சந்தேகம் வருகிறது என்றால், சந்தேகத்தை கொண்டு வருகிறவன் பிசாசு. சந்தேகத்தை கொண்டு வருகிறது சோதனை. சந்தேகத்தை கொண்டு வருவது உலகத்தில் உள்ள ஆசை. சந்தேகத்தை கொண்டு வருவது நாம் தேவனுடைய வார்த்தையை மற்ற வார்த்தைகளோடு அல்ல மற்ற காரியங்களோடு ஒப்பிட்டு பார்க்க செய்வோம். இப்போ தேவனுடைய வார்த்தையை எல்லா சூழலை உறுதியாய் நம்பும் பொழுது
நிச்சயமாய் அவன் செழிப்பான், அவன் பிழைப்பான், அவனுடைய ஆத்துமா வாழும், அவன் பூமியில் சுனித்திருப்பான், அவன் நிலைத்திருப்பான், அவனுடைய கனிகள் அது நிலைத்திருக்கும். வேதம் சொல்லுகிறது. இப்போ வசனத்தின் நிமித்தம், தேவனுடைய வார்த்தை நிமித்தம் சில பிரச்சனைகள் வரும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், மார்க்கு 4:17, இது ரெண்டுத்தையும் யாராவது ஒரு வாசிங்க. ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். அப்போ கொஞ்சம் கேளும், அவளாய் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு நம்பிக்கையோடு கூட கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்பிக்கையோடு கூட வாழும் பொழுது அந்த வசனத்தின் நிமித்தம் என்ன வரும்? படிச்சீங்களா? என்ன வரும்? அந்த வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் வரும். என்ன வரும்? இரண்டாவது, உபத்திரத்தினாலே துன்பம் வரும். அப்பொழுது வேர் கொள்ளாததினாலே இடரல் அடைகிறான். 4:17 வாசிச்சுங்க. தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார். அப்ப இடரல் அடைகிறவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்ப முடியாது. இடரல் அடையும் பொழுது எதனாலே அவன் இடரல் அடைகிறான்? முதலாவது அவனுக்குள்ள உண்டாகிற சந்தேகம், இது நடக்குமா நடக்காதா, இது சரிதானா தவறா. ரெண்டாவது, அதனால் உண்டாகிற பயம், மனசுலாம் படப்படும், தெரியாம செய்யும். மூன்றாவது, அதனால உண்டாகிற குழப்பம் ஒரு மனிதனை இடரல் அடைய செய்கிறது. யார் இடரல் அடைவா? வேர் கொள்ளாதவர்கள். யாருங்க? வேர் இல்லாதவர்களா அல்லது வேர் கொள்ளாதவர்களா இருக்கிறவர்கள் இடரல் அடைவார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்புகிறேன் சொல்லுகிறேன்னா, வசனத்தை நம்புகிறேன் சொல்லுகிறேன்னா, எந்த அளவுக்கு அந்த வசனத்தில் வேர் கொள்கிறவர்களா இருக்கிறோம். வேர் முதல்ல எப்போ வரும் அப்படின்னா, அந்த வேத வசனமாகிய அந்த வித்து அல்லது அந்த கோதுமை மணி நமக்குள்ளே நம்முடைய இருதயமாக நேற்று விழுந்து அது முதலாவது செத்து அது தன் ரூபத்தை இழந்து பிறகுதான் என்ன செய்யும்? வேறே. அப்போ நாம் கேட்கிற, நாம் நம்புகிற, நாம் காத்திருக்கிற அந்த நம்பிக்கை காணக்கூடியதல்ல. நம்முடைய வேதம் சொல்கிறது, ஒருவன் காண்கிறதை நம்புவான் என்றால் அது என்ன நம்பிக்கை? ஒருவன் காணாததை நம்பினால், அது வரும் என்று நம்பினால் அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. வேத வசனம் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தினாலே வருகிற ஆசீர்வாதம், அந்த வசனத்தினாலே உண்டாகிற ரட்சிப்பு, அந்த வசனத்தினாலே நமக்கு கிடைத்திருக்கிற சாக்கியம், அந்த வசனத்தின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் இப்ப நம்ம கண்களுக்கு தெரியல, தூரமா இருக்கிறது. ஆனால் அதை கிடைத்து விடும், அதை பிடித்துக் கொள்வேன் என்று நம்பிக்கையோடு காத்திருந்தா அது பேர் தான் நம்பிக்கை என்று நம்ம எபிரேயர் புத்தகத்துல வாசிக்கிறோம். அப்போ இங்கே ஒரு மனிதன் இந்த வசனத்தின்படியே அவருக்கு ஒரு வார்த்தை கிடைக்கிறது. ஆதியாகமம் புத்தகம் 37:7. ஆதியாகமம் புத்தகம் 37:7. யோசேப் என்கிற ஒரு மனிதன், நல்ல வாலிபன், அவனுக்கு ஒரு வார்த்தை கிடைக்கிறது. அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அவன் தேவனுடைய வசனத்தை அறிந்து கொள்ளுகிறான். அதில் என்ன இருக்கிறதாம் வாசிக்கலாம். ஆமா, யோசேப்பு சொல்லுகிற தன் சகோதரர்களோடு கூட, நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு மாத்திரம் என்னவா இருந்தது? நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கியிருந்தது. இந்த கனவை அல்லது இந்த வார்த்தையை, இந்த தரிசனத்தை, இந்த தேவனுடைய திட்டத்தை பெற்றுக்கொண்டார். இவர் கர்த்தரை நம்பினார்.
வசனத்தை நம்பினார். இந்த வசனத்தின் நிமித்தம் இவருக்கு உபத்திரம் வந்தது. என்ன உபத்திரம்? சகோதரர்கள் பகைத்தார்கள். என்ன செஞ்சாங்க? குழியில போட்டாங்க. அப்புறம் இஸ்மவேலரிடம் பணத்துக்கு விற்றார்கள். இப்போ அவருடைய வாழ்க்கையில இவ்வளவு ஓட்டங்கள் போயிட்டே இருக்கு. இந்த வசனம் அவருடைய இருதயத்தில் விழுந்து அது சென்று அதுக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் இருக்கும், சிதைத்திருக்கும். ஆமா, கொரிந்து புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம், புத்தியினனே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. புத்தியினனே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதைக்காமல் கோதுமை அல்லது வேறொரு தானியத்தினுடைய வெறும் விதையை விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனிகளை கொடுக்கிறார். இங்கே மரித்தோருக்கு உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு சம்பவத்தை குறித்து பவுல் சபைக்கு எழுதியிருந்தாலும், இங்கே விதைக்கப்பட்ட விதை நிலத்தில் விழுந்ததும் ஒரு காரியம் உண்டாகிறது. அதனுடைய அந்த விதை என்ன செய்கிறதுனா மரித்து சிதைந்து போய் பிறகுதான் வேர் உண்டாகிறது. பிறகுதான் மேல என்ன செய்கிறது? முளைத்து வருகிறது. ஆனா அடியில ஆழமாய் வேர் பற்றி நிலைத்திருந்தால்தான் மேல என்ன உண்டாகும்? அது முளை கிளம்பி கிளைவிட்டு அது கதிர்கள் வந்து பல காரியங்கள் உண்டாகும். அப்போ நிலம் என்பது நம்முடைய இருதயம், விதை என்பது தேவனுடைய வசனம். இந்த வேத வசனம் நமக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில தேவன் தந்து அது நமக்குள்ளே அது மடிந்து அது நமக்குள்ளே இருந்து ஆழமாய் அதை பற்றி கொள்ள வேண்டும். வசனம் நமக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதற்கான காரியம் சாத்தியக்கூறு இல்லை. அது மரித்தது போல, அது இனி செயல்படாது போல இருந்தாலும் ஆழமாய் ஆனால் அந்த வசனத்தை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். இருதயத்தில் தேவனுடைய வசனத்தை ஆழமாய் பற்றி கொண்டிருந்தால் நிச்சயமாய் ஒரு நாள் என்ன உண்டாகும்? பலன் உண்டாகும். ஒரு நாள் அதனுடைய காரியம் ஜெயம் உண்டாகும். ஆனால் நாம் வருகிற உபத்திரத்துல, சோதனையில, துன்பத்துல வசனத்தை இருக்க ஆழமாய் வேரூன்றி பற்றி பிடிக்க கூடாம நம்ம இருதயத்தை விட்டு வசனம் நீங்குமானால் நாம் இடர் அடைவார்க்கிறதுனால இந்த ஆசீர்வாதம் நம் மேல் வராமல் போகிறது. அப்போ இங்கே யோசேப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய வார்த்தை உண்டானது உண்மை. அவர் தன்னுடைய கனவிலே காண்கிறார், தன் சகோதரனுடைய அரிக்கட்டுகள் எல்லாம் தன்னுடைய அரிக்கட்டை வணங்குகிறதாக, இவர் உயர்த்தப்பட்டதாக கண்டார். இதை அவர் விசுவாசித்தார். இந்த வசனம் அவர் வாழ்க்கையில் நிறைவேறுமா என்று சொல்லுவதற்கு சாத்தியக்கூறில்லாதது போல் அது மறந்து போய்விட்டது அல்லது மறித்து விட்டது. ஆனாலும் இவர் அந்த காரியங்களை நினைவு கூறுகிறவரா இல்லாமல் போனாலும் தேவனுடைய அந்த வார்த்தையை, அதன் மேல் இருக்கிற நம்பிக்கையை ஆழமாய் பற்றி கொண்டார். இருதயத்தில் தேவன் தந்த வார்த்தையை ஆழமாய் பற்றி கொண்டார். அந்த வார்த்தை நிமித்தம் இவருடைய வாழ்க்கையில உபத்திரம் வந்தது. முதலாவது உபத்திரம், இவர் தனிமைப்படுத்தப்பட்டார், இவர் குழியில் தள்ளப்பட்டார், இவர் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார். இந்த உபத்திரம் இவரை அடிமையாக எகிப்திலே கொண்டு போய் சேர்த்தது. அங்கே உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறார், பாடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தை ஆழமாய் வேர்பற்றி இருந்தது. பாடுபட்டது மாத்திரமல்ல, செய்யாத தவறுக்கு அவர் தண்டனை அனுபவிக்கிறவராயிட்டார், துன்பப்படுத்தப்பட்டார். என்ன செஞ்சாங்க? இவர் மாத்திரம் கர்த்தரை நம்புகிறவரா இல்லைனா தூர தேசத்துல ஒரு போத்திபார் வீட்டுல அந்த அடிமையா இருந்தாலும் அந்த எல்லா விசாரிப்புக்கும் தலைவனா இருக்கிற இவனுக்கு மற்ற வார்த்தையை நம்புவதற்கு அநேக வாய்ப்பு கிடைத்திருக்கும். போத்திபாருடைய மனைவியின் வார்த்தையை நம்புவதற்கும் அப்ப அதுதான் சந்தேகம், அதுதான் பயம், குழப்பம். ஆண்டவர் சொன்ன காரியம் எதுவும் நம்ம வாழ்க்கையில் நடக்கல, அந்த வார்த்தையை நம்பிதான் நாம விசுவாசித்தோம், அந்த வார்த்தையை தான் அறிக்கை செய்தோம், அந்த வார்த்தையை தான் வெளிப்படுத்தினோம். இவ்வளவு பிரச்சனை வந்துடுச்சு. ஆனா இந்த எஜமாட்டி அம்மா நமக்கு நல்ல வாக்குகள் தராங்க. நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை பராமரிக்கிறேன், நான் உனக்கு எல்லாம் செய்வேன், நீ பயப்படாத, நீ வாழ்றது ஒரு வாழ்க்கையா, என்ன கடவுள் கடவுள் சொல்றிய, இங்க வா என்று சொல்லி வேறொரு உலகத்தை
திறந்து காண்பித்து, வேறொரு வழியை காண்பித்து, இந்த எகிப்து தேசத்துல உனக்கு யார் இருக்கிறா, இதோ நான் இருக்கிறேன், உனக்கு நான் அடைக்கலம் தரேன், உனக்கு நான் எல்லாத்தையும் தருகிறேன், நான் உனக்கு இன்பத்தை தருகிறேன், நான் உனக்கு சொத்தை தருகிறேன், நான் எப்படியாக உன்னை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வேற ஒரு வேலை வாங்கி தருகிறேன், நான் நினைச்சா உன்னை வாழ வைப்பேன், நான் நினைச்சா உன்னை சாகடிப்பேன் என்று பலவிதமான வார்த்தைகள் வந்து இவர் வாழ்க்கையில மோதும் பொழுது, இவர் ஆழமாய் கர்த்தருடைய வார்த்தையில மேற்கொண்டிருந்ததினாலே இந்த வார்த்தைகள் அவரை மேற்கொள்ள முடியல. அப்ப அவர் சந்தேகப்படல, கர்த்தருடைய வார்த்தைய சந்தேகப்படல. கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படாதனால அவர் என்ன செய்யல, குழப்பம் அடையல. அவர் தெளிந்த புத்தியுள்ளவரா இருந்து அவர் தேவனுடைய வார்த்தையை, அந்த விதைய ஆழமாய் இவருடைய இருதயத்துக்குள்ள வேர் பற்றி அசைக்க முடியாதாய் காத்து கொண்டிருந்ததுனால அவர் இடரல் அடையல. ஆனா அவர் இடரல் அடைய செய்ய எத்தனையோ சதிகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருந்துச்சு. அவரை விற்கும் பொழுதே, குடியில போடும் பொழுதே, ஐயோ ஆண்டவருடைய வார்த்தையை நம்பிதானே நான் சொன்னேன், அவருடைய வார்த்தை அவரை நம்பினா செழிப்போம் என்று வேதம் சொல்லுகிறதே, அவர் தானே எனக்கு ஒரு செழிப்பான ஒரு எதிர்காலத்தை காண்பித்தா. ஆனா எல்லாமே பெண்ணாயிடுச்சு, மண்ணா போயிடுச்சு அப்படின்னு அவர் புலம்பல, சந்தேகப்படல, அவர் கலக்கம் அடையல, அநேக காரியங்களை போட்டு குழம்பிக்கல. அவர் ஆழமாய் வேர் பற்றி இருந்தார். நாம கர்த்தரை நம்புறேன்னு சொல்லுகிற நாம எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை ஆழமாய் வேர் பற்றி இருந்தார். ஆழமாய் வேர் பற்றி இருந்ததுனாலதான் அவர் இத்தனை கர்த்தருடைய வார்த்தையை நம்புவதற்கு மாறாக என்ன நம்பு, என்னுடைய வார்த்தைகளை நம்பு, இதோ உனக்கு ஒரு நல்ல காரியங்கள் இருக்கிறது, உனக்கு ஒரு விடுதலை இருக்கிறது, நீ சுதந்திரவாளி ஆவாய், நான் இந்த வீட்டுல உன்னை வேறு ஒரு வேலைக்கு ப்ரமோஷன் வாங்கி தரேன், உனக்கு எல்லாமே தரேன், உனக்கு புது உலகத்தை காண்பின்னு சொல்லும் பொழுதோ அவர் கர்த்தருடைய வார்த்தையை ஆழமாய் பிடித்திருந்ததுனால, அவருடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை ஆழமாய் வேர்பட்டிருந்தனால அவர் ஒரு வார்த்தை சொன்னார், தேவனுக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்வது எப்படி? அப்ப எது பாவம்? தேவனுடைய வார்த்தைய சந்தேகிப்பது பாவம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் வேறொரு காரியத்தை செய்ய நம்ம ஒப்பு கொடுப்பது பாவம். தேவனுடைய வார்த்தையை நம்பி அதன் மூலம் சில பிரச்சனைகள் வரும் பொழுது இது நடக்குமா நடக்காதுன்னு சந்தேகிக்கிறோமே, அதான் அவிசுவாசம். நம்ம நம்பிக்கை உடைக்கப்படுகிறதே, அதுதான் பாவம். அந்த பாவம், அந்த சந்தேகம் என்கிற அந்த பாவம் என்ன செய்யணும், குழப்பத்தை கொண்டு வந்து நம்மை தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெளியே போக வைக்கும். அதுதான் இடரல் அடைகிறது. ஆனால் யோசேப்பு வார்த்தை நிலைத்திருந்தார். அவர் சிறைச்சாலைக்கும் போனாரு, ஆனா கர்த்தரை நம்பினார், கர்த்தருடைய வார்த்தையை நம்பினார். அவரை தேவன் செழிக்க செய்தாரா இல்லையா? அவர் செழித்தாரா இல்லையா? கர்த்தரை நம்புகிறவனோ அப்படின்னா என்ன? அவருடைய வார்த்தையை சந்தேகப்படக்கூடாது. அவருடைய வார்த்தை நிமித்தம் நாம குழப்பக்கூடாது, பயப்படக்கூடாது, உறுதியாய் பற்றிக்கொள்ளும். அப்ப உறுதியாய் பற்றிக்கொள்கிற ஒரு இருதயம் இருந்தா அது 30, 100, 60 விளைச்சலை தரும். அப்படிப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். முதலாவது, செழித்திருப்பதற்கு தேவை ஜீவன். என்னதுங்க? அந்த ஜீவன் நம்முடைய ஆண்டவர் கிட்ட இருக்கு. அந்த ஜீவனை எடுக்கிற தந்திரம் பிசாசு கிட்ட இருக்கு. யோவான் 10:10 வாசிங்க. திருடன் திருடவும் திருட கொல்ல அழிக்க வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன். தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். ஏன்னா அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறார். அவருடைய வசனம் வல்லமையும் ஜீவனும் உள்ளது. இதுலதான் ஆத்மாக்கு உயிர் இருக்கிறது, நம்மை உயிர்ப்பிக்கிறது. முதல் மனிதன் ஜீவாத்மாவானான், பாவம் செய்து அவனுடைய ஆத்மா மரித்து விட்டது, அவனுடைய ஆவியில அவன் மரித்து விட்டான். அதனாலே சரீரத்தில் ஒரு மரணத்தை சுமந்திருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையாகிய தேவன், அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன்
நமக்கு பரிபூரணத்தை கொண்டு வருகிறது. இப்போ இந்த தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, பிசாசுடைய வார்த்தை அந்த ஜீவனை திருடும்படியாய், கொல்லும்படியாய், அழிக்கும்படியாய் வருகிறது. திருடன் என்றால் பிசாசுடைய தந்திரமான வார்த்தைகள், பிசாசுடைய ஆலோசனைகள். அவன் எப்படி வருவான்? கவர்ச்சியா வருவான், இரக்கம் உள்ளவனாய் வருவான், நமக்காக பரித்தளிக்கிறவனாய் வருவான், நம்ம அக்கறை உள்ளவனாய் வருவான், நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகிறவனாய் வருவான், நம்மை பார்த்து ஏன் இப்படி வாழ தெரியாம இருக்கிற, இதோ வாழ்க்கை என்று நமக்கு ஒரு வாசலை திறந்து தருகிறவனாய் வருவான். ஆனா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, நம்ம வாழணுன்ற எண்ணம் இருக்காது, நம்மை ஆசீர்வதிக்கணும் என்கிற எண்ணம் இருக்காது, நமக்கு நன்மை செய்யணும் என்ற காரியமே இருக்காது. அதன் மூலமா என்ன நடக்கும்னா, நம்முடைய ஜீவனை திருட வேண்டும், நம்மை கொல்ல வேண்டும், நம்மை அழிக்க வேண்டும், அதற்கு தான் வருவான். ஆனால் தோற்றம் நல்லா இருக்கும், தோற்றம் நல்லா இருக்கும். ஏதேன் தோட்டத்துல பேசின வார்த்தைகள் எவ்வளவு இன்பமானதாக இருந்தது. உங்க கண்கள் திறக்கப்படும். சொல்லுங்க, நீங்க தேவர்களை போல் மாறுவீர்கள். எப்படி இருக்கு கேட்கறதுக்கு? வா, இவ்வளவு நாள் எப்படியோ இருக்கட்டும், இன்னைக்குதான் நமக்கு ஒரு விடிய காலம் உண்டாயிருக்கிறது. எவ்வளவு என் மேல அக்கறை, எவ்வளவு என் மேல ஒரு கருத்தனை. யார் அவன்? ஆதம் ஏவாளுக்கு என்ன சம்பந்தம்? விழுந்து போன தேவதூதனுக்கும் சர்பத்துக்கும் படைக்கப்பட்ட தேவனால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு என்ன சம்பந்தம்? என்ன அக்கறை? ஏன் இவ்வளவு பெரிய ஆலோசனை? ஏன் இவ்வளவு வழியை வந்து உதவி? சம்பந்தமே இல்லை. காரணம், அவன் திருடன். என்னதுங்க? அவன் எதை திருடுவான்? தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இதயத்திலிருந்து திருடுவான். அப்போ வேறு ஆழமாய் கொள்ளவில்லை என்றால் அந்த வார்த்தை சாகடிக்கப்படும். முதலாவது இந்த வார்த்தை நம்மளுடைய இதயத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு அதை திருட அவன் முயற்சிக்கிறான். வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை ஆகாயத்து பறவைகள் வந்து பட்சித்து போடுகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவன் செழிப்பான். அது எந்த விதத்திலா இருந்தாலும் சரிதான், அவன் செழிப்பான். ஏன்னா வெட்டப்பட்ட ஆறுடைய கோல், உயிரற்ற கோல், செத்து விட்டது, இனி அதற்கு எதுவுமே இல்லை. அதை திரும்ப செழிக்க வைத்த தெய்வனுடைய வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தா அவ்வளவுதான், செத்து போச்சியா, இது முடிந்து போயிட்டு இனி இதற்கு ஒரு துவக்கம் இல்லை. பஞ்ச காலம் வந்து விட்டது, இனி மரணம் தான் அல்லது மரித்து போய்விட்டது. என்னுடைய எல்லா பொருளாதாரங்கள், என்னுடைய எல்லா ஆரோக்கியங்கள், என்னுடைய எல்லா ஆவிக்குரிய காரியம், பரிசுத்த நீதி, என்னுடைய விசுவாசம் எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டாய். எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை நம்பும் பொழுது அதை துயிரிட செய்கிறவர், அதற்கு உயிர் கொடுக்கிறவர் அவர். ஏனென்றால் தேவனுடைய வசனம் ஜீவனும் வல்லமை உள்ளது. அவர் ஜீவன் உண்டாக வந்தார். ஆனா அழிவில்லாத வித்தினாலே, வேத வசனம் என்கிற வித்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியாய் நம்மை தேடி வந்திருக்கிறார். அப்ப அவரை நம்பும் பொழுது அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். யோசிப்பை உயிர்ப்பித்தது. அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் நாம் ஆவிக்குரிய காரியத்தை நிறைய பார்த்துட்டோம். உலக ரீதியாய் நாம் அநேக காரியங்களில் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய அந்த காரியங்கள் எப்படிப்பட்டது என்றால் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியது, நம்மை செழிக்க வைக்கக்கூடியது. அதை நாம் ஒரு வார்த்தை பார்த்து விடுவோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். செழிப்புனா என்ன? சமாதானம். செழிப்புனா என்னங்க? அதை விட ஒரு பெரிய செல்வம் இருக்கா? அதை விட ஒரு பெரிய செல்வம் இருக்காது. குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம், விடுதலை, ரட்சிப்பு. செழிப்புக்கு வேதத்தில் ஒரு அளவு இருக்கிறது. உலகத்துல பிரசங்கிக்கிற மாதிரி அப்படி இல்லை. செழிப்புனா வேதத்துல ஒரு அளவு இருக்கிறது. அது நேரம் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த வாரம் தியானிக்கலாம். எந்த அளவிலே தேவன் நம்மை செழிப்புள்ளவராக இருப்பார், அதனுடைய அளவு இருக்கிறது. அதன்படி நாம் வாழணும். அப்பதான் நல்ல கிறிஸ்தவர்கள். அதை விசுவாசிக்கணும், அதை சுகந்தரிக்கணும். இப்ப நாம் எழுந்து நிற்கலாம்.